ஹை காய்ஸ், வணக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னென்னா இன்றைக்கி நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம், என்னடா அவன் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறான், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான் அப்படின்னு. ஸோ நான் நேற்று வரும்போது டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். என்னன்னா, கோயம்புத்தூருக்கு நான் ஒரு ஆஃபீஸ் வேலையாக தான் வந்தேன். ஸோ அந்த ஆஃபீஸை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் நாம் ஊட்டி மைசூர் அப்படி ரீச் ஆகலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்க. அவங்க இல்லை, எப்படின்னா ஆலப்புழா போயிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ நானும் அந்த பிளான் தான் வந்தேன். ஆலப்புழா போயிட்டு தான் போகலாம் அப்படின்னு, ரைடு அப்படி தான் போகலான்னு நினச்சி வந்தோம். பட் சில பல காரணங்களால் என்னோடய பர்சனல் அப்படின்னா ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலி கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ இப்பயே நான் கிளம்ப போகிறேன். ஸோ காய்ஸ், அதனால தான் பேண்ட் ஷர்ட். இன்னொன்று என்னென்னா, ஸோ நாம் இருந்த ரூம் நல்லா இருக்குது, ஓகே தான். பர் டேக்கு 1000 rupees. நேற்று ஈவினிங் செக்இன் ஆனோம். ஸோ இப்போ நம்ம 12 hour போகுது. நம்ம இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டால் டன், 100% கம்ஃபர்டபுளாக அண்ட் தென் செக்யூராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊட்டியை பார்த்துட்டு போகிற வழி நாங்கள் அப்படி பார்த்துட்டு போகிறோம். ஊட்டியெல்லாம் ஸ்டேலாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஈவினிங் என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் ஆகணும். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சும்மா பார்த்துட்டு போய் கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஊட்டியில் நான் நேற்று வரும்போது ரைடிங் ஜாக்கெட் போட்டு தான் வந்தேன். என்னால் வரும்போது வீடியோ பண்ண முடியல, ஏன்னா ஃபுல்லாக மழை, அதனால் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட நீங்கள் ஊட்டி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா எப்படின்னா ரைடிங் ஜாக்கெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, சில பேர் ஏன்னா என்ன மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரைடிங் ஜாக்கெட் மேலே நம்மளோட சைஸ், அந்த ரெயின் கோட் நம்மளோட ஷர்ட் சைஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அதான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். நம்மளோட சைஸ் எம்மாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்எல் எடுத்துக்கோங்க, எஸ்ஆர் இருக்குன்னா எல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்கு கரெக்டாக உக்காரும். நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கோ மறுபடியும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் என்னென்னா, என்னோடய ஷர்ட் சைஸஸ்ஸு தெரியாமல் மறுபடியும் ரெயின் ஜாக்கெட்டும் எஸ்ஸாக எடுத்துட்டேன். தென் என்னென்னா, என்னோடய ரைடிங் ஜாக்கெட் எம் சைஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னாச்சு, ரொம்ப டைட்டு, என்னால் அதை வேர் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் இந்த சைடு போகும்போது ரைடிங் ஜாக்கெட் வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஸோ இந்த ஜாக்கெட் தான் போட போகிறேன். இதை போட்டு அதை போட்டோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரைட் பண்ணும்போது நம்மளோட, ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் அப்படின்றது நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த பேட் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக உட்காந்துடும். அதனால் ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே வாங்குங்க. எக்ஸ்ட்ரா சைஸாக வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே கேஷ், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பேக்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நான் எங்கே ரைட் போனாலும் இத்தனை நாள் போயிருக்கேன். சோலோவும் போயிருக்கேன், ஆஃபீஸ் பசங்களோடவும் போயிருக்கேன். நான் எங்கே போனாலும் ஓஆர்எஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எதுக்குன்னா, எழுந்திரிச்ச உடனே மார்னிங் எனக்கு ஏன்னா என்னோடய பாடி கொஞ்சம் வீக்கு தான், சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். நான் மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி வாட்டர் குடி, வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தண்ணி சாப்பிட்டா அந்த மாதிரி கொமட்டிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் ஓஆர்எஸ் குடிப்பேன். இது ஓஆர்எஸ் குடிக்கிறது
எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது நல்லதா கெட்டதா தெரியாது. அதை ரொம்ப அவ்வளோ பேசுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், பாய். நம்ம போய் ஊட்டி ரோடு உங்களுக்கு என்கிட்ட வந்து நான் என்னென்னா என்கிட்ட கேமராஸ் இல்லை, அதை மெயினாக சொல்லிடுறேன். இன்னொரு 2 months நான் வாங்கிடுவேன். இது வந்து எப்போன்னா இன்றைக்கி என்ன நைட்டு 19th, நான் September 2025 இது. இன்னும் 2 months கேமரா வாங்கிடுவேன். இப்போதைக்கு ஐஃபோன் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட மைக்கும் இல்லை, ஐஃபோன் வச்சு தான் வீடியோ பண்ண போகிறேன். பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 years நான் ரைடு போயிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட முன்னாடி எஃப்ஜெட் இருந்துச்சு, என்னோடய பிளாக்கி. ஸோ அவனை எடுத்து தான் போயிட்டுருந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 months பேக் வந்து ஸ்க்ராம் 440 வாங்கினேன். ஸோ அவனோட நேம் தான் சுட்டின்னு வச்சுருக்கேன். அவன் வந்து எஃப்ஜெட் வந்து டிஎன் வண்டி, இவன் வந்து கேஏ வண்டி. ஸோ அவனுக்கு பிளாக்கின்னு வச்சுருந்தேன். அது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனா, அவன் பிளாக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பர்ச்சேஸ் பண்ணது. பட் ஆனால் அவன் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அவனை. அப்படின்னா எப்படின்னா ஒரு ரிலேஷன் மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஆகிட்டான் எனக்கு. ஸோ இவன் வந்து ஸ்க்ராம் எப்படின்னா, இவனுக்கு சுட்டின்னு வச்சுருக்கேன். இவனை வந்து ரொம்ப ஸ்க்ராம் 440 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இமாலயோட பழைய டிஎன்ஏ தான் அவன். ஸோ எனக்கு பழைய இமாலயா வேணும்னு நினச்சிட்டு எனக்கு கிடைக்கல. 2023 நான் எஃப்ஜெட் எடுக்க போகும்போது, என்னோடய பிளாக் எடுக்கும்போது இவன் கிடைக்கல. அதனால் நான் அவனை எடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் நான் எடுத்தேன். இவன் வந்து எனக்கு கண்பட்டான். ஸோ இவனை எடுத்துட்டேன். நான் காட்டுறேன் என்னோடய பைக் ஸ்க்ராம் 440 நான் காட்டுறேன் கிளம்பும்போது. ஸோ நான் ஜூஸு குடிச்சிட்டு கிளம்புறேன். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எப்படி நான் மேட்டுமலைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.